அன்புக்குரியவர்களே, ஆணவத்தின் வெளிப்பாடுகள் என்னும் தலைப்பில் இன்று ஆண்டவருடைய செயல்களை மறந்து விடுவது ஒரு ஆணவத்தின் ஒரு வடிவம் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடவுள் நம் எல்லாருடைய வாழ்விலும் பல நன்மைகளை செய்துள்ளார், பல ஆசிகளை பொழிந்துள்ளார், பல வியத்தகு செயல்களை செய்திருக்கிறார். ஆனால் நாம் கடந்த காலத்தை மறந்துவிட்டு புதிய காலத்தில் செல்வம், செல்வாக்கு, பதவி, புகழ் வருகின்ற பொழுது நாம் தாழ்நிலையில் இருந்தோம் என்பதை நாம் மறந்து விடுகின்ற பொழுது அது ஆணவத்தின் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. இணைச்சட்ட நூல் 8ஆம் அதிகாரம் 14 இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். செருக்கு என்னும் வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டது. இதற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை மறப்பது குறித்த எச்சரிக்கை. கடவுளை மறந்து விடுவது. யார் கடவுளை மறக்கிறார்கள்? செல்வமும் செல்வாக்கும் பதவியும் புகழும் இருக்கிறவர்கள் கடவுளை மறந்து விடுகிறார்கள். ஆகவே இணைச்சட்டம் 8:14 நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து விட வேண்டாம். ஆகவே கடவுளை ஒருபோதும் மறவாதீர்கள். கடவுள் தான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு கொண்டு வந்தார். கடவுள் தான் உங்களை தாழ்நிலையிலிருந்து இன்றைய நிலைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்று நீங்கள் அனுபவிக்கிற செல்வம், செல்வாக்கு, புகழ், பதவி, பெருமை அனைத்தும் கடவுளால் வந்தது. அதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். எப்போது நாம் மறக்கிறோம்? நெஞ்சிலே செருக்கு வருகின்ற பொழுது நாம் அதை மறக்கிறோம். எனவே அந்த தவறை செய்துவிட வேண்டாம் என்று இணைச்சட்ட நூல் எச்சரிக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாமும் கடவுளுடைய செயல்களை ஒருபோதும் மறவாமல் வாழ்வோமாக. எளிய உள்ளத்தோடு, பணிந்த உள்ளத்தோடு நாம் வாழ்வோமாக. செருக்கு, ஆணவம் நம் உள்ளத்தில் நுழையாதபடி நம்மை காத்துக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உன் மகனேனும் தகுதியிற்றே, உன் மகளேனும் தகுதியிற்றே, அப்பா